2 பேருக்குமே ஹெவியா இன்ஜுரி ஆயிருக்கு. அவங்க 2 பேருமே இன்னும் கான்ஷியஸ்க்கு வரல. பாட்டி என்னாச்சு? எழும்புங்க. எனக்கு விஜய உடனே பார்க்கணும் போல இருக்கு. ஒரே தடவை அவன பார்த்துட்டா என் மனசு நிம்மதியாயிடும். விஜய் எப்பயுமே டிரைவ் பண்ணும்போது கவனமா தான் இருப்பான். அப்படி இருந்தும் எப்படி இப்படி ஆச்சுன்னு எங்களுக்கு புரியல. விஜய்க்கு பர்சனலா இல்லனா பிசினஸ் சைடுல இருந்து யாராச்சும் எதிரிங்க இருக்காங்களா? எங்களுக்கு இந்த ஆக்சிடென்ட்ல சில சந்தேகங்கள் இருக்கு. இது தானா நடந்த மாதிரி தெரியல. யாரோ வேணும்ட்டே பிளான் பண்ணி பண்ண மாதிரி இருக்கு. அந்த லாரி டிரைவர் எங்கேயோ அப்ஸ்காண்ட் ஆயிட்டான். அந்த ராகவ் நேத்து தான் வெளியில பெயில்ல வந்தான். அவன் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த விஷயத்தையே நீ யார்கிட்ட போய் சொல்லல. விஜய் தான் யார்கிட்டயும் இத சொல்ல வேண்டாம்னு சொன்னாரு. அவன் மேல உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நாம அவனை விசாரிக்கணும். நீங்க என் கூட ஸ்டேஷனுக்கு வாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் விஜய்க்கு எவ்வளவு பிரச்சனை. இந்த குடும்பத்தாலதான் அவன் ஜெயில் வரைக்கும் போயிட்டு வந்தான். இப்ப என்னன்னா இப்படி நடந்துருச்சு. இதுக்கு அவன் கல்யாணமே பண்ணாம இருந்திருந்தா நிம்மதியா இருந்திருப்பாங்க. என்ன பாட்டி இப்படி பேசுறீங்க? மாமா என்ன நிலைமையில இருக்காரோ அதே நிலைமையில தானே எங்க அக்காவும் இருக்கா. உங்களுக்கு இருக்க வலியும் வேதனையும் எங்களுக்கும் இருக்கு. உங்க குடும்ப பிரச்சனையில தலையிட்டதுனாலதான் என் பேரனுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு. நாம இப்பயே ஆபரேஷன் பண்ணணும். எங்களுக்கு அக்காவும் மாமாவும் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரிதான் குழந்தையும். நான் இமீடியட்டா எல்லாத்துக்கும் அரேஞ்ச் பண்றேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல குழந்தை பிறந்துரும். குழந்தை பிறந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சத்தம் கேக்குது பாருங்க. பெண் குழந்தை பிறந்திருக்கு. கங்கா